ஒரு பக்கம் இப்படி டாப் 1ல போயிட்டு இருக்கோம். என்ன பண்றாங்க அந்த சங்கி கூட்டம்? முருகர் மாநாடு நடத்துறாங்க. அடே மடையா, முருகர் யாரோட கடவுள்? தமிழ் கடவுள்யா, எங்க கடவுள், நாங்க பார்த்துப்போம். என்ன சொல்றான்? முருகருக்கு கஷ்டமா? நமக்கு கஷ்டம் தான் கோவிலுக்கு போவோம். முருகருக்கு கஷ்டமா? முருகரை இவன் போய் காப்பாத்துறானா? முருகர் அந்த காலத்துல என்ன பண்ணாரு? வள்ளிய போய் கல்யாணம் பண்ணாரா? வள்ளி யாரு? வள்ளி யாரு? வேடுவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த காலத்திலேயே வேற கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தை பெரியாரின் வாக்கை நிறைவு செய்த ஒரே கடவுள் முருகர். அவர் யார் பக்கம் நிப்பாரு? திமுக பக்கம் தான் நிப்பாரு. நீங்க என்னவோ நான் போய் முருகரை காப்பாத்துறேன்னா அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் சீமான் பனை ஏறாரு, படிக்கட்டு வச்சு பனை ஏறாரு. பனை ஏறுதலை எல்லாம் விட்டு வாருங்கள் பட்டதாரி ஆகலாம் என்று அழைத்த கழகம் இது. இந்த கழகம் இருக்கும் வேளையில் நீங்க குலத்தொழிலை வளர்க்கலாம் அப்படின்னு எப்படி நினைப்பீங்க? அப்புறம் விஜய் வராரு, நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இந்த போக்கிரி படத்துல வர பாடி சோடா மண்டபால இருக்க கொண்டைய மட்டும் மறந்துடுவாங்க. என் அப்பா புதருக்குள்ள இல்லைன்னு சொல்லாம சொல்லி நான் பிஜேபி ஆளுன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய கட்சியின் பெயரிலே பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவு செய்து காணொளி போடுகிறார்கள். அதிமுக காரங்க கை கட்டிக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்கறாங்க. ரத்தம் கொதிக்க தேவையில்ல. ஏன்னா அது அண்ணா திமுக, அது அடிமை திமுக. இது அண்ணாவின் திமுக. நம்ம அடிமையா ஆகவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஹண்டேன்னு ஒருத்தவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை பத்தி ஒரு விமர்சனம் செஞ்சாரு. இது 3ஆம் தரமான ஆட்சி அப்படின்னு சொன்னார். 3ஆம் தரமான ஆட்சியா? தலைவர் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஏற்புரை சொல்றாரு. 3ஆம் தரமான ஆட்சிலாம் இல்ல, 4ஆம் தரமான ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹண்டேவுக்கு குழப்பம். என்னையா இது, நம்ம 3ன்னு சொன்னோம், ஒரு படி பின்னாடி போய் இவர் 4ஆம் தரமான ஆட்சின்னு சொல்றாரு அப்படின்னு அவருக்கு ஒண்ணு தோணிக்கிட்டு இருந்துச்சு. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றாரு, வர்ணாசிரம படியில் சூத்திரர்கள் 4ஆம் படியில் தான் இருந்தார்கள். அதற்காக இது சூத்திரர்களுக்கான ஆட்சி, இது தமிழ் மக்களுக்கான ஆட்சி. எனவே இது 4ஆம் தரமான ஆட்சி தான் என்று குரல் கொடுத்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள். அவரோட வரிசையில இன்னைக்கு அன்பு தளபதி அவர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்று திரளுங்கள் மக்களே என்று கூப்பிட்டிருக்காரு. எதை மனசுல வச்சு கூப்பிட்டாரு தெரியுமா? எத்தனையோ போராட்டத்தை பார்த்தாச்சு, நம்ம ஒற்றுமையா இருந்து எத்தனையோ போராட்டத்தை பார்த்தாச்சு, என்னென்னவோ போராட்டம் பார்த்தாச்சு. இந்த தமிழ்நாடு ஊதி அணைக்கிற சிறு நெருப்பு கிடையாது. இது பல எதிரிகளை சாம்பலாக்க கூடிய உதய சூரியன் என்பதை அந்த காவி கும்பல் அறியதான் போகிறது. எனவே 2026ல இது போன்ற பொற்கால ஆட்சியும் இது போன்ற நலத்திட்டங்களும் நம்மள வந்து சேரணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் யார் பக்கம் நிக்கணும்? 2026 நம்முடைய வாக்கு உதய சூரியனுக்கு.